ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பழனியில் நடந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து அருணகிரிநாத அரங்கம். ஸோ அங்கே தான் வந்து எல்லா ப்ரோக்ராம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு போனவங்க எல்லாருக்குமே வந்து பாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. பட் நாங்கள் வந்து செகண்ட் டே வந்து சண்டே லாஸ்ட் ஈவினிங் தான் போயிருந்தோம். அப்போ எல்லாருக்குமே பாஸ் இல்லாமலே எல்லாருமே உள்ளே அலோவ் பண்ணாங்க. பட் ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம். உள்ளேயுமே யாருக்குமே உட்கார்றதுக்கு எதுவும் இடமே கிடையாது. ஃபுல் க்ரௌடு, அவ்வளோ கூட்டம். அதில் நின்றுட்டு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன டைமில் வந்து முத்துச்சிற்பி சாரோட ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் இந்த கூட்டத்துக்குள்ள உள்ளே போகிறதுக்குள்ள அவரோட ப்ரோக்ராம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வேல்முருகன் சாரோட கச்சேரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கேயே நின்று அவரோட பாட்டை கேட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நாங்கள் வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வெளியில் வந்து அந்த முருகனோட சிலையை வச்சிருக்க இடத்துல போய் பார்க்கணும். ஸோ ரொம்ப லேட் ஆயிடும், ஒரு டைமுக்கு மேலே அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலான்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் வந்துட்டு எங்களுக்கு வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஸோ அந்த முருகனோட வேலு சிலைகள் வச்சுருக்கிறது வந்து வேறு பக்கம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அதுக்கு வந்து எந்த சைடு போகிறது என்னன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் எல்லாம் நின்று சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கேட்லேருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேட் வழியாக தான் உள்ளே போகணும், இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போக வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே போகலான்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தா கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. லைன் வந்து அவ்வளோ லைன் நிற்குது. ஓகே, இந்த லைனில் நம்ம போனோன்னா இன்றைக்கி உள்ளே போய் பார்த்துருவோமா, எவ்வளோ நேரம் ஆகும், போகலாமா வேணாமான்னு எங்களுக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலான்னு கொஞ்ச நேரம் எல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே வந்து இந்த மரத்தில் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுருந்தாங்க, பார்க்க அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்களா, அந்த லைன் நிற்கிறியா, இதுதான் ஃபுல்லாக கூட்டம். இவ்வளோ தூரம் நின்று அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு சைடு வந்து உள்ளே போகணும். அந்த டைம் அழகாக ஒரு குட்டி பாப்பா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே போகலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மறுபடியும் இன்னொரு டைம் வர முடியாதுன்னு சொல்லி அந்த கேட்லேருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கேட் வழியாக தான் உள்ளே போனோம். இதுக்குள்ளே போகிறப்ப தான் உள்ளே எல்லாருமே செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. சரி ஓகேன்ட்டு எல்லோரும் போனோம். நாங்கள் ஃபேமிலியில் எல்லாம் போயிருந்தோம். என்னோடய சிஸ்டர்ஸ், சித்தி, பசங்க, கொழுந்தார் எல்லாருமே ஒரு 10 பேருக்கு மேலே எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். சரி ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் லைனாக ஒருத்தராக உள்ளே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் செப்பல்ஸ் உள்ளே வந்து இந்த சாமி சிலைகளாக இருக்கனால உள்ள செப்பல்ஸ் எதுவுமே அலௌட் இல்லை, எல்லாமே வெளியில் விட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே அதெல்லாம் அங்கே எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் லைனில் தான் போக ஆரம்பித்தோம். ஃபுல்லாக கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போகிற டயத்தில் ஓகே இந்த சைடுன்னு பார்க்குறப்ப கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அப்புறம் போக போக கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கிற வழியே கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ரொம்ப டைமிங் ஆரம்பிச்சிச்சு. ஓகே இவ்வளோ நேரம் வந்துட்டோம் பார்த்துலாம் சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று என்ஜாய் பண்ணிட்டுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் பாருங்க. பார்க்குற அளவுக்கு அந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக தலை மட்டும் தான் தெரியுது. அந்தளவு கூட்டம். கொஞ்சம் கொஞ்சமே எங்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ணி தான் விட்டாங்க. ஏன்னா மொத்தம் எல்லாருமே லைனாக விட்டால் எல்லாருமே இடிச்சுட்டு விழுக ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி பேட்ச் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸில் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு போன பேட்ச் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் போகிற பேட்சை உள்ளே விட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லோரும் விட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஜாலியாக எல்லாம் பார்த்து பேசிட்டு நல்லா உண்மையாக அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா ஃபேமிலியோட இப்படி ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி போகிறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஏன்னா தனியாக நம்ம போகிறதுக்கும் ஃபேமிலியாக போகிறதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். அப்போ அங்கே வந்து ஸ்க்ரீனில் அங்கே உள்ளே நடந்த பாட்டு கச்சேரி எல்லாருமே போட்டு காட்டிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக எல்லாருமே போனோம். பார்த்தீங்களா அவ்வளோ கூட எங்களுக்கு முன்னாடி போன பேட்ச் இவங்க போனதுக்கப்புறம் தான் எங்களை விட்டாங்க. இது வந்து உட்காந்து வந்து எல்லாருமே அந்த ஸ்க்ரீனில் உள்ளே நடக்கிற கச்சேரி வந்து நிறைய பேர் உள்ளே போக முடியாது இல்லையா. அந்த அரங்கத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு பாஸ் இல்லாமல் அலோவ் பண்ணல. பட் அவங்க உள்ளே போக முடியாதவங்களாம் உட்காந்து பார்க்கறதுக்காக இந்த ஸ்டேஜ் ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னா இது வழியாக தான் எங்களை உள்ளே விட்டாங்க. சைடில் வந்து அந்த முருகனோட படங்கள் இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு நல்லா நாங்கள் வாட்டில் பேசிகிட்டே உள்ளே போனோம். உள்ளே போகிறப்ப அந்த முருகனோட அந்த கொடி பார்க்க கம்பீரமாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே மேலே பறந்துட்டு இருந்தது. பார்க்குறப்ப உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகேன்ட்டு அப்படி இந்த வழியாக தான் உள்ள என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே போய் தான் அந்த சிலைகள் எல்லாமே பார்க்கணும். உள்ளே போகிறப்பே வந்து முருகன் வந்து மயில் மேலே வள்ளி தெய்வானோடய உட்காந்துருந்தார்.
அதுக்கு மேலே சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இவங்களோட சிலை வச்சுருந்தாங்க. அது வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து முருகனோட வேல் தான் இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து அதிகமாக யாருமே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கனால மொபைலை அதிகமாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளாம் இருக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அந்த சிலை பார்த்தீங்களா, இதை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு வந்து அந்த வேல் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே முருகனோட வேல் தான் வச்சுருந்தாங்க. அந்த வேல்கிட்ட நாங்கள் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து எல்லாமே பண்ணியிருந்தோம். உள்ளே போயுமே வந்து எங்களை யாருமே ஸ்ட்ரைட்டாக உள்ளே எல்லாருமே லைனாக வரல. அங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக அடைச்சடிச்சு வச்சு தான் விட்டாங்க. அவ்வளோ கூட்டம். ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லாம் கூட்டத்துக்குள்ளே போய் எல்லாம் ஃபோட்டோவே எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் போலீஸ் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே அடைச்சடிச்சு தான் விட்டாங்க. இடையில வந்து அந்த முருகனோட படங்கள் எல்லாமே அவ்வளோ பிக்சர்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. எங்களுக்கு பார்க்கவே அதை விட்டு வர மனசு இல்லை. அவ்வளோ அதார்த்தமும் ஒவ்வொரு படமும் அவ்வளோ அதுக்குள்ளான கருத்துக்கள் அந்த இது எல்லாமே படிக்கிறதுக்கு அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் அதெல்லாம் ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அந்த முருகனோட வேல் பாருங்க எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்க்குறப்ப உடம்பெல்லாம் செலுத்துருச்சு, அவ்வளோ அந்த அளவுக்கு இருந்தது. அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் அப்படியே லைன், இது வந்து ஸ்கூல் பசங்க போனப்போ உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்து எல்லாம் வந்து சைடில் எல்லாம் இருந்தது. இந்த விநாயகர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அறுபடை வீட்டில் இருந்த முருகன் ஒவ்வொருத்தராக விநாயகர் மேலே குழந்தைய தூங்குற மாதிரி இந்த அழகாக இருந்துச்சு. சிவலிங்கம், முருகன், வள்ளிதேவனோட எல்லாமே இருந்துச்சு. போகர் வந்து முருகன் சிலை செய்கிறது, விநாயகர் முருகனுக்கு குளிக்க வைக்கிறது, காளி தேவி வந்து சம்காரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லா சேலையுமே வச்சுருந்தாங்க. வீரபாகு, முருகன், அந்த இது வந்து இந்த வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பார்க்குறப்ப இந்த பிக்சர்ஸ் அங்கே இருந்தாலும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பிக்சர்ஸ் வந்து முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் வந்து வளர்த்தாங்களே சரவண பொய்களை, அந்த பிக்சர்ஸ் இருந்தது. அது எனக்கு பார்க்கவும் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு. அதனால் அதை நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருந்தேன், அந்த ஒரு பிக்சர்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் மொத்தமாக நின்று செல்ஃபி எடுத்தோம். அப்புறம் தனித்தனியாக ஒவ்வொருத்தராக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கே அதுக்கப்புறம் அதை விட்டு தாண்டி போனோன்னே லைப்ரரி இருந்துச்சு. ஸோ முருகனோட புக்ஸ் இருந்ததுலேருந்து எல்லா விதமான புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேயே முருகனோட அந்த அறுபடை வீடு இது எல்லாமே அங்கே தனித்தனியாக ஒவ்வொரு ஊரில் என்னென்ன மாதிரி முருகன் அவதாரம் இருக்குது, அலங்காரம் இருக்குது எல்லாமே லைனாக வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தோம். ஏன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து முருகனோட அறுபடை வீடு சிலைகள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகனோட அந்த லைப்ரரி ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விஆர் வச்சுருந்தாங்க. இது வந்து நாங்கள் போன அன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லி டைமிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் மறுநாள் தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நான் பார்க்கல. இது வந்து மறுநாள் நான் மட்டும் போய் நான் பார்த்துட்டு வந்தேன். இது எப்படி இருக்குது பார்க்கணுக்காக போனேன். உண்மையாக ரியலி அமேசிங் தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது அந்த முருகனோட அறுபடை வீட்டில் இருக்கிற அந்த ஒவ்வொரு முருகனை உற்சவ மூர்த்தியுமே நம்ம வந்து நேரில் போய் பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக பார்க்க முடியாது. பட் இதில் வந்து அவ்வளோ பக்கத்தில் கண்ணுக்குள்ளே பார்க்குறப்ப அந்த 3Dயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை விட்டு வர மனசே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வெளியில் வந்தோம். நாங்கள் வெளியில் வரப்போ வந்து எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. வரவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 2 days வந்து எல்லாருக்குமே பிரசாதம் போய் கொடுத்தாங்க. அதை நாங்கள் அப்படியே வாங்கிட்டோம். அதில் வந்து எல்லாருக்குமே ஒரு பஞ்சாமிர்தம், ஒரு சின்ன டவல், முருகனோட ஃபோட்டோ, மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே அந்த பிரசாதம் கொடுத்தாங்க 2 daysமே. அதை நாங்கள் வாங்கிட்டு அப்படியே எல்லாருமே வெளியில் வந்துட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சு.